Hi guys, welcome back to my YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து டெக்ஸ்ட் ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் வந்து எப்படி ஈஸியாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ த ஸ்டெப், வெரி சிம்பிள் ஸ்டெப் தான். ரெண்டு எஃபெக்ட், நோ ஆட் அண்ட் நோ பிளக்கின்ஸ், ஒன்லி உள்ளே இருக்கிற எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து நியூ கம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்ரியேட் தான் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போனீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த லேயரில் டெக்ஸ்ட் தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளிக்கரிங் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து விஷுவலைசேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்டராக இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நான் சென்டர் பண்ணிக்கிறேன், அலைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இந்த ஏரோ மார்க் இங்கே லேயர் இருக்குல்ல, இங்கே ஏரோ மார்க்கை டவுன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும் அனிமேட்டுன்ட்டு. இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூவை வந்து 100லேருந்து 0வாக நான் மாற்றிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இதில் அதே அனிமேட்டர் ஒன்றுன்னு ஆட் ஆகிருக்கு, நீங்கள் ஆட் பண்ணது. இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி இங்கே செலக்டர் அப்படின்னு இருக்கிறதுல விகில் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, விகில் உங்களுக்கு சிமிலரில் தெரியும். விகில் வந்து எப்படின்னா வேவல், இப்போ விண்ட் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி, விட்டு ஆடி அசைகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த விகில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மோடில் இன்டர்செக்ட்ன்னு இருக்கு, அது வந்து ஆடு மாற்றிக்கோங்க. அண்ட் விகில் அண்ட் செகண்ட்ஸில் வந்து நான் 5 செகண்ட்ஸ் பெர் விகில், அதாவது 5 செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விகில் வரணுங்கிற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் ரேண்டம் சீடை வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது டெக்ஸ்ட் வந்து 1 by 1 ஐ மீன் செப்பரேட்டடாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே தனித்தனியாக ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகலை, விசிபிள் ஆகலை ஃபுல்லாக. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, நான் வந்து இந்த ரேண்டம் அண்ட் ஒப்பாசிட்டியில் வந்து கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 டைமர் பட்டனையுமே டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வச்சு டர்ன் ஆன் பண்ணிவிட்டு அண்ட் 2 செகண்ட்ஸ்க்கு போயிட்டு ரேண்டம் சீடை வந்து நான் 0 மாற்றிக்கிறேன். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 100 மாற்றிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கே தெரியுது ஃப்ளிக்கர் ஆகுது அண்ட் தென் வந்துடுது. ஸோ இதெல்லாம் இந்த எல்லா கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் F9 ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து இன்னும் ஸ்மூத் ஆகும் உங்களோட அனிமேஷனை வந்து, அதாவது ஈஸின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ பார்த்தா தெரியுது, உங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்ததை விட இப்போ பெட்டராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிராஃப் எடிட்டர் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ஸோட இது வேல்யூஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்பீடை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும், மிடில் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் எண்டில் வந்து அது ஸ்லோவாயிரும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ் வந்து நான் வந்து நார்மலாகவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இதை ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வேறு ஒரு டெக்ஸ்ட் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு கீழே சோர்ஸ் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் வந்து அந்த டைமர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளிக்கர் டெக்ஸ்ட் வரும். அண்ட் 2 செகண்டுக்கு போயிட்டு இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணி வேறு ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். இப்போ வந்து பிளிங்கிங் ஃப்ளிக்கிங் பிளிங்கிங் வைக்கிறேன், பிளிங்கிங் டெக்ஸ்ட்டுன்னு வரும். ஸோ வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ளிக்கரிங் டெக்ஸ்ட் வருது அண்ட் இப்போ பிளிங்கிங் ஆகிடுது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அடுத்த எஃபெக்ட் வந்து வரலாதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் வந்து இதோட லாக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகணும், ஒரு லூப் மோட் ஆகணுங்கிறதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கீ ஃப்ரேம்ஸை 1 by 1 அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு கோடிங் மாதிரி லிட்ரலி அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாகவே ஒரு ஸ்டெப்பில் முடிச்சுக்கலாம். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள்.
இந்த டைமர் பட்டனை கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும், டெக்ஸ்டிங் கோடிங் பேனல் மாதிரி. இதில் வந்து LOP லூப்னு டைப் பண்ணிங்கனாலே இங்கே 4 ஆப்ஷன் வரும். இதில் லூப்போடு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து டபுள் கொட்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். கண்டினியூ வந்து கண்டினியூவாக போகிறது, சைக்கிள் வந்து லூப்பு, ஆப்செட் வந்து 1 by 1 போகிறது, பிங் பாங் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி. ஸோ வந்து நம்ம இதில் வந்து சைக்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இதை காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ரேண்டம் போட்டோம், அதே மாதிரி ஒப்பாசிட்டிலையுமே இதே இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த 4 செகண்ட் 2 செகண்ட்ஸ்க்கு தள்ளி போயிட்டு வேறு ஏதாவது வைக்கலாம். பிளிங்கிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஈஸியான டுட்டோரியல்ஸ் வந்து டிப்ஸை வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டுட்டோரியல் வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஹாவ் a nice day. Bye.